லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் சுட்ட கதை. அடுத்தவங்கள்ட்டேருந்து சுட்ட கதை இல்லை, டைட்டில் மட்டும்தான் சுட்ட கதை. சுப்பு அவர்களுடைய இயக்கத்தில் இது கதை எனக்கு ஒரு நல்ல கேரக்டர்னு சொன்னாங்க. அதை சொல்லும்போதே இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கதையும் ரொம்ப அவங்க சொன்ன விதமே ரொம்ப புதுமையாக இருந்தது. ஒரு புதிய முயற்சியில் காமெடியை மக்களுக்கு சொல்வதற்கு முயற்சிக்கிறார்கள். இது ரவீந்திரன் அவர்கள் கும்பகோணத்துக்காரர், ஐநாவில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் வரிசையாக பல படங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இது 2வது படம் அவருக்கு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். ஹாய், என் பேர் சதீஷ். சுட்டக்கதைங்கிற படத்தில் நான் டான்ஸ் கோரியோகிராஃபராக இருக்கேன். இந்த ஃபிலிம் நான் எல்லா சாங்ஸுமே பண்ணுறேன். அண்ட் லிப்ரா ப்ரொடக்ஷன் இது என்னோட 2nd படம். இந்த ஃபிலிமோட ஜானர் கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கோரியோகிராஃப் பண்ணுறதுக்கு இதில் ரொம்ப நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. இது ஒரு பெரிய டாஸ்க் எனக்கு. ஸோ ஐ திங்க் ஐ வில் டூ அ குட் ஜாப். அண்ட் சுப்பு டைரக்டருக்கும் சுட்டக்கதை டீம் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. பல்ஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் சவுந்தரராஜா. என்னை நீங்கள் சுந்தரபாண்டியில் பார்த்துருப்பீங்க. இப்போ சுட்டக்கதை ப்ரெஸ் மீட்டில் பேசிகிட்டு இருக்கேன். ரவீந்தர் லிப்ரா ப்ரொடக்ஷன் அவரை பற்றி சொல்லணுன்னா, இஸ் அ நியூ ப்ரொடியூசர். ஒரு புரட்சி பண்ணிகிட்ருக்காருன்னு தான் சொல்ல முடியும். அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நலனும் நந்தினும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கே சொல்லணும். சார் அட் அ டைமில் 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. 2மே புது இயக்குனர்கள், நியூ கமர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இது சினிமாவுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம். அது நல்ல விஷயம். அவருடைய மனசு போல் இந்த படம் 2 படமும் வெற்றி அடையணும். என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் இன்சன். லிப்ரா ப்ரொடக்ஷனில் இதே என்னோட 2nd மூவி. ஃபஸ்ட் மூவி நலனும் நந்தினியும். இந்த படத்தில் நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். என்னோடய பேர் நிசார். படத்தோட பேர் சுட்டக்கதை. லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸில் இது என்னோடய 2வது படம். என்னோடய மொதல் படம் நலனும் நந்தினியும். அந்த படத்துக்கு நான் தான் சினிமாட்டோகிராஃபி. இந்த படத்துக்கு நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் நலனும் நந்தினியும் ஒரு 70% ஷூட் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 30% பேலன்ஸ் இருக்குது. ஸோ இது இல்லாமல் இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் சுட்டக்கதை ஆரம்பிக்கிற ஒரு பிளானில் இருக்குது. ஸோ இந்த படத்தோட ஃபிப்லேருந்து ஷூட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எவ்ரி திங் கோயிங் ஆன் வெல். ஸோ இந்த படம் டிஜிட்டலில் பண்ணுறேன், ரெட் எபிக்கில் பண்ணுறோம். ஸோ 2 படமும் ரெட் எபிக்கில் பண்ணுறோம். ஸோ ஆல்மோஸ்ட் பிப்ரவரி மார்ச்க்குள்ளே முடிஞ்சிடும் ஷூட்லாம். ஸோ நல்லபடியாக பண்ணணுன்னு எதிர்பார்க்குறோம். நன்றி. தேங்க்ஸ். பாய். லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் மிஸ்டர் ரவி ப்ரொடியூஸ் பண்ணுற சுட்ட கதைங்கிற படத்தில் நான் ஃபீமேல் லீட் ரோல் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் இந்த படம் முழுக்க. சுப்பு சாராக இருக்கட்டும், ஹூ இஸ் த டைரக்டர் ஆஃப் த ஃபில்ம், மேட்லி ப்ளூஸாக இருக்கட்டும், ஹூ இஸ் டூயிங் த மியூசிக் ஃபார் த ஃபில்ம், எங்கள் எல்லாருக்குமே, அண்ட் தி ஆக்டர்ஸ், நானாக இருக்கட்டும், மிஸ்டர் வெங்கியாக இருக்கட்டும், எல்லாருமே நியூ கமர்ஸ் இந்த படத்தில். பாலாஜி வேணுகோபால் அவர் மட்டும்தான் ஆல்ரெடி நடிச்சிருக்காரு. மிஸ்டர் நிசார் தான் டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி இந்த படத்துக்கு. அவர் ஏற்கனவே ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸுக்கு இது 2nd மூவி. அவங்க நலனும் நந்தினியும்னு ஒரு ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது இனிமேல் தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் தி ஸ்டார்டட் சுட்டக்கதை. இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. சுட்டக்கதைங்கிறது இஸ் அன் அவுட் அண்ட் அவுட் காமெடி ஃபிலிம். டார்க் ஹியூமர்னு சொல்லுவாங்க. அது தமிழ் சினிமாவுக்கு புதுசு. டார்க் ஹியூமருங்கிற சப்ஜெக்ட் யாரும் நிறையா டச் பண்ணது கிடையாது. ஸோ இந்த படம் தான் ஃபஸ்ட்டு டைமாக புதுசாக பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க. இட்ஸ் அன் எக்ஸலண்ட் ஸ்கிரிப்ட். எல்லாமே யங் டீம், லாட் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி. ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஈகர் டு கோ அண்ட் டூ திஸ் ஃபில்ம். எல்லாருமே ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை. இதில் என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டான ஒரு ஃபீமேல் கேரக்டர். இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இப்போ வர ஃபீமேல் லீட் ரோல்ஸ் மாதிரி. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்ஷன் பேக்ட் ஃபீமேலுக்கு இப்போ ஆக்ஷன் பேக்ட் ரோல்ஸ் எல்லாம் அவ்வளோ வரதே கிடையாது. பட் இட்ஸ் வெரி ஆக்ஷன் பேக்ட் and different and very exciting, and I'm looking forward to doing this film. Thank you. லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் உடைய ப்ரொடியூசர் ரவீனா. எங்களுடைய அடுத்த படைப்பு சுட்டக்கதை. இது முழுக்க ஒரு டார்க் ஹியூமர் ட்ரீட்மெண்ட். இந்த படத்தை நாங்கள் ஒரு புது முறையாக 70s 80s வந்த காமிக் மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த படம் நிச்சயமாக ஒரு ஹியூமருக்கான டிஃப்ரெண்ட்டான காமிக்கல் எலிமெண்ட்டாக நாங்கள் முயற்சி பண்ணுறோம். அதை தான் நாங்கள் போஸ்டர்ஸ்லேயும் ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த படத்தை our director Subbu seems to be a very interesting guy and a very dynamic guy. இந்த கதையக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டை அவர் போஸ்டர்ஸ்லேருந்தே ஃபாலோ பண்ணலான்னு சொன்னார். ஸோ that's how we treated this poster. And apart from that, இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் மேட்லி ப்ளூஸ்
ஆக்சிஜன் பேண்டை சேர்ந்தவங்க அவங்க. அண்ட் இந்த படத்தோடைய எடிட்டர் சூர்யா, நான் கண்ணாமூச்சியனடா படத்தில் அவர் ஒர்க் பண்ணியிருக்கார். ஒர்க் சிம்ஸ் டு பி வெரி பிரில்லியன்ட். அண்ட் இந்த படத்தோடைய சினிமாட்டோகிராஃபர் லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸோட அசிஸ்டன்ட் சொல்லலாம், ராண்டி சாரோட அசிஸ்டண்ட். அவர் ஆல்ரெடி எங்களுடைய நலனும் நந்தினியும் படத்தோடைய சினிமாட்டோகிராஃபர் தான். ஸோ இந்த படம் அந்த படம் முடித்த அடுத்த கேப்பில் வி ஆர் ட்ரைங் டு புட் ஹிம் ஆன் த போட். ஸோ சுட்ட கதைக்கும் அவர் தான் கேமராமேன். ஸோ முழுக்க இந்த படம் ஒரு ஹியூமருக்கான எலிமெண்ட்டாக இருக்கும். இந்த படத்தோடைய லீட் FM பாலாஜி அண்ட் அனதர் லீட் ஸ்டெப் மணி. இவங்க 2 பேரும் இந்த படத்துக்கான கேஸ்டிங்கை கரெக்டாக ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த படத்தோடைய சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் நாசர், MS பாஸ்கர், ஜெயமணி சார். ஸோ இந்த படத்தை ஒரு கம்ப்ளீட் ஹியூமர் ட்ரீட்மெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறதுக்கு வி ஆர் பீன் ரெடி. வணக்கம், என் பேர் சுப்பு. லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கும் சுட்டக்கதை அப்படிங்கிற படம் மூலமாக இயக்குனராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கேன். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு டார்க் ஹியூமர்னு சொல்லுவாங்க. ஒரு நகைச்சுவை, அப்புறம் ஒரு ஒரு கொலை நகைச்சுவைன்னு போகிற மாதிரி கதை. இதில் புதுமுகங்கள் பாலாஜி அப்படின்ட்டு அவர் வந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஷோஸ்லாம் நிறைய ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. அதை தவிர நண்பன், மாலை பொழுது மயக்க திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. அதை தவிர புதுசாக வெங்கின்னு ஒருத்தரும், லக்ஷ்மி பிரியா அப்படின்ட்டு தர்மயுதம் டிவி சீரிஸ் பண்ணுறவங்களும் இதில் நடிச்சிருக்காங்க. படம் முழுக்க வித்தியாசமான ஒரு நகைச்சுவை படமாக இருக்கும். யூஷுவல் நகைச்சுவையில் நீங்கள் பார்க்காத ஒரு சில விஷயங்கள் நாங்கள் காட்ட போகிறோம். அதோட சர்ப்ரைஸ் வந்து நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காஸ்டியூம் என்னென்னா இதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் ஒரு க்யூரியாசிட்டி கலப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் ஹீரோஸ் வந்து 2 பேரும் கான்ஸ்டபிள். ஸோ அவங்க இருக்கிற ஒரு கோரமலை அப்படிங்கிற ஒரு இமேஜினரியான ஒரு ஊரில் நடக்கிற கதையாக இது வருது. அந்த தீமில் தான் இன்றைக்கி எல்லோரும் வந்திருக்கோம். அண்ட் இந்த படத்துக்கும் இந்த பழைய நம்ம ஜெய்சங்கர் சார் காலத்து படங்களுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கிறதுனால தான் அவங்க 60s ஸ்டைலில் மெயின் காஸ்ட் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே நான் சொன்னேன்னா இப்போ வேணாம், நம்ம அதை இசை வெளியீட்டு விழாவில் பார்த்துக்கலாம். நன்றி. ஹாய், வி ஆர் மேட்லி ப்ளூஸ். என் பேர் ஹரிஷ், இவர் பேர் பிரசாந்த். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த சுட்ட கதைங்கிற படத்துக்கு மியூசிக் பண்ணுறோம். திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. வி ஆர் ரியலி எக்ஸைட்டட் டு ஒர்க் ஆன் திஸ் ப்ராஜெக்ட். ஹோப் எவ்ரி திங் கோஸ் வெல். அண்ட் அபவுட் த மூவி பிரசாந்த் வில் சே ஃபியூ வேர்ட்ஸ். ஆக்சுவலி இந்த படம் சுட்ட கதை, சுப்பு வந்து நாங்கள் கேஷுவலாக லைக் டெய்லி மீட் பண்ணுற மாதிரி மீட் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணி ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் த ஹோல் ஐடியா. தென் வி ஸ்டார்டட் ஜாமிங் ஆன் கப்புள் ஆஃப் ட்ராக்ஸ். அப்படி தான் ஒரு கேஷுவலாக ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த ஹோல் ஆல்பம் ஐடியா ஃபார் த மூவி. ஸோ வி ஜஸ்ட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் கப்புள் ஆஃப் ஐடியாஸ். ஹோப் எவ்ரி திங் டர்ன்ஸ் அவுட் வெல். லிப்ரா ப்ரொடக்ஷன் சுட்டக்கதை. நான் சூர்யா எடிட்டர். என்னோடய கடைசி படம் நான். டைரக்டர் சுப்பு வந்து இந்த கதை தான் எனக்கு டைரக்ட் பண்ணியிருந்தார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட் வித் ஃபுல் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு அண்ட் த்ரூ அவுட் காமெடி ஃபிலிம், 100% காமெடி ஃபிலிம். எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். ஹாய் ப்ளஸ் மீடியா வியூவர்ஸ், நான் நந்திதா, தெரியும்ல. இப்போது சுட்டக்கதை லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் அடுத்த ப்ராஜெக்ட் லான்ச்சில் இருக்கோம். நான் கூட விஷ் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியான விஷயம், நலனும் நந்தினியும் ஷூட்டிங் போயிட்டு இருக்குது. அதுக்குள்ளே அடுத்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாப்பி டு லிசன் திஸ் அண்ட் கங்க்ராட்ஸ் டு என்டையர் டீம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு சுட்டக்கதை டீம். ஃபஸ்ட்டு ஐ லைக் டு தேங்க் லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் ஓப்பனாக. ஸோ ஒரு புது கதையோடு வர்றவங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் ஃபார்முலாவில் இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி. பட் கொஞ்சம் ஆஃப் பீட் அப்படின்னு போனாலே தலைசூரி அமைச்சிருவாங்க. சார் அது எதுவுமே இது பண்ணாதிக்கு பொறுமையாக கதையை கேட்டு அண்ட் ஒரு விஷனரியாக இருக்காங்க. ஹீஸ் காட் பிளான்ஸ் லாங் ரனில் எப்படி ஃபிலிம் ப்ரொடக்ஷனை இன்னும் ப்ரொஃபஷனல் ஆக்குறது அப்படின்ட்டு. ஸோ அந்த இதில் எம்எல் நம்பிக்கை வச்சதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். சுட்டக்கதையை பற்றி சொல்ல ஆரம்பிக்கலாம். சுட்டக்கதை ஒரு டார்க் ஹியூமர், பிளாக் காமெடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கொலைகள் நடந்துகிட்ருக்கும், ஆனால் அந்த கொலைங்கிறதுக்கு வந்து ஒரு சோகமோ ஒரு சென்டிமெண்ட்டோ எந்த வேல்யூமே இல்லாமல் அது ஒரு காமெடி பர்ஸ்பெக்டிவில் மட்டும் பார்த்துட்டு போகிற மாதிரியான ஒரு கதை இது. இது 2 கான்ஸ்டபிள்ஸை பற்றின கதை. இது வந்து இந்தியாவில் நடக்கலை, தமிழ்நாட்டில் நடக்கலை. கோரமலை அப்படின்னு ஒரு இமேஜினரி ஊரில் நடக்குது. பட் அங்கே இயல்பான ஒரு ஊர், அவங்களுக்குன்னு ஒரு கரன்சி, அவங்களுக்குன்னு ஒரு இது, அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஊரில் நடக்கிற ஒரு கதை இது. ஃபுல் ஃப்ளெஜ்ட் காமெடி, ஒரு புது மாதிரியான அட்டெம்ப்ட் இது. இந்த படத்தில் அகெயின் பாலாஜி அண்ணா, லக்ஷ்மி பிரியா அண்ட் என்னோட ஃப்ரெண்ட் வெங்கி. சேட்லி ஹீ இஸ் சஃபரிங் ஃப்ரம் அ ஸ்மால் வைரல் அட்டாக். அவர் ஹைதராபாத்தில் இவரோட செல்வராகவன் படத்தில் 2ஆம் உலகமில் வந்து சப்போர்ட்டிங் காஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இது எல்லாமே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக போயிட்டுருக்கு. அகெயின் எங்களோட க்ரூவும் அப்படி தான். ஐட் லைக் டு அகெயின் இன்ட்ரடியூஸ் நிசார் நலனும் நந்தியும் படத்தில் சினிமாட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு. அண்ட் நலனும் நந்தியும் ஃபுட்டேஜ்லாம் பார்த்து ஐ வாஸ் லைக் லிட்டரலி மைண்ட் ப்ளோன். அதனால தான் வந்து சார் நீங்கள் யாருக்கு கொடுத்தாலும் நேராக காலையில் வரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிசார் வாஸ் தட் கைண்ட் ஆஃப் அ சாய்ஸ்.
அண்ட் டாக்கிங் அபவுட் த மியூசிக், மேட்லி ப்ளூஸ் என்னோட நெருங்கிய நண்பர்கள் பிரசாந்த் அண்ட் ஹரிஷ். இன்ஃபேக்ட் இவங்களோட நட்பு எனக்கு கிடச்சதே என்னோட ஃப்ரெண்ட் கிரி ஆக்சிஜன் அப்படிங்கிற பேண்டோட இது மூலமாக தான். அவர் மூலமாக தான் எனக்கு இவங்க நட்பும் கிடச்சிச்சு, சாரோட நட்பும் கிடச்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கிரிக்கு நன்றி அண்ட் மேட்லி ப்ளூஸ். ஸோ இந்த தடவை நாங்கள் ஒரு பேண்ட் மாதிரி சாங்ஸ் பண்ணலான்னு பார்க்குறோம். அன்லைக் உங்களோட இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க, ஒரு ஐ மீன் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸில் ஒரு சவுண்ட் ட்ராக் கான்செப்டில் போகிறோம். ஒரு பாட்டும் ஒரு ஜானரில் இருக்க போகுது. பட் ஸ்டில் ரொம்ப எங்கேஜிங்காக டைட்டாக வந்திருக்கு சாங்ஸ். சாருக்கு ஃபஸ்ட்டு போல்டானதே சாங்ஸ் அப்படி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதை தவிர என்னோட குழுவின் ஒரு முக்கியமான அனுபவம் அப்படிங்கிற சைடில் மேக்ஸிமம் இருக்கிற என்னோட எடிட்டர், அவர் ஒரு மிகப்பெரிய தூண். இந்த கதை வந்து கொஞ்சம் காமெடி அண்ட் புது ஜானரில் போகிறதுனால அப்பப்போ வில் கட் பேக் டு இந்த டிசைன். நீங்கள் தீம் பார்த்தீங்கனாலே ஒரு மாதிரி இந்த காமிக் புக்ஸ்லாம் நம்ம தமிழில் வரும், இந்த ராணி முத்து அந்த மாதிரி காமிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு அடிக்கடி பின்னாடி போயிட்டு வர மாதிரி ஒரு கதை. ஸோ அதுக்கெலாம் எடிட்டர் அவரோட சப்போர்ட் இல்லைன்னா ஐ எம் ஜீரோ. ஸோ அந்த விதத்தில் சூர்யா சார், ஸ்ரீகர் பிரசாத் சாரோட ஸ்கூல்லேருந்து வந்த ஒரு கை தேர்ந்த எடிட்டர், விஜய் ஆண்டனி சார் நடித்த நான் படத்தெலாம் எடிட் பண்ணியிருக்கிறவர். ஸோ இந்த மாதிரி ஒரு டீமை என்னை நம்பி கொடுத்த சாருக்கு நன்றி. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் முக்கியமாக பிஃபோர் ஐ சைன் ஆஃப் ஒரே ஒரு விஷயம், என்னோட மிகப்பெரிய தூண்களாக இருக்க போகிறது என்னோட உயிர் நண்பர்கள், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம். இப்போ நான் ஏதோ இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்மில் வந்திருக்கேன் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற கான்ஸ்டபிள் யூனிஃபார்மில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னோட டீம். அவங்கள ஃபஸ்ட்டு தனித்தனியாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். லெட் மீ இன்ட்ரடியூஸ் கான்ஸ்டபிள் 402 அக்பர் பாஷா. எல்லாருமே ஜஸ்ட் ஒரு தடவை முன்னாடி வந்துட்டு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போகலாம், தப்பு இல்லை, வாங்க. அக்பர் பாஷா. அண்ட் அருண் கௌஷிக் கான்ஸ்டபிள் 402. 502 அனந்த பூபாலன். 702 இவர் எல்லாத்துலேயும் ஒரு தனித்தன்மை வந்து ஒரு ஓரமாக நின்றுருக்காரு. ஸோ இவங்க தான் எங்கள் டீம். இவங்க இல்லைன்னா இந்த படம் நடக்காது. அண்ட் தேங்க்ஸ் லாட் கைஸ். அண்ட் லிப்ராவில் வந்து ஒரு ஸ்ட்ராங் டீம் இருக்காங்க. அவங்க வந்து டைரக்ஷன் தெரிஞ்சு ப்ரொடக்ஷன் கற்றுட்டு இருக்கிற ஒரு ரோல் பண்ணுறாங்க. எங்கள் எல்லாரும் ஒரு குழுவாக வாழ்த்துமாறு வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் தாமதத்துக்கு மன்னிக்கணும். எப்படின்னா நீங்கள்லாம் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ ஒரு ஹாஃப் அன் ஹவரோ ஒரு வேளை உட்காந்துருந்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நான் தான். நான் ஒரு ஷூட்டிங்லேருந்து வர வேண்டியதாக போச்சு. ரொம்ப தூரத்துலேருந்து கார் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன். தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க. என்றைக்குமே தேங்க்ஸோடு ஆரம்பிப்பாங்க, நான் சாரியோடு ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எனக்கு உங்களுடைய டைம் எவ்வளோ முக்கியம்னு தெரியும். என் வாழ்க்கையில் நான் அந்த சீட்லேருந்து இங்கே வரத்துக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நானும் ஒரு ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை இருக்குது. ஏன்னா முதல்ல என் வாழ்க்கை ரேடியோ மிர்ச்சியில் ஆரம்பிச்சிச்சு, அப்புறம் பிக் எஃப்எம், இப்போ ஹலோ எஃப்எம். முதல்ல என்னோடய வாழ்க்கையில் டெலிவிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் விஜய் டிவியில் ஆரம்பிச்சிச்சு, இப்போ ஜெயா டிவி. அண்ட் முதல்ல என்னுடைய சினிமா இன்ட்ரொடக்ஷன் டைரக்டர் விஜய் மூலமாக பொய் சொல்ல போகிறோம் பண்ணேன். அப்புறம் மதராசப்பட்டினம், அதுக்கப்புறம் டைரக்டர் சங்கர் இயக்கத்தில் நண்பன், அப்புறம் போன வருஷம் காதலில் சொதப்பது எப்படி, மாலைப்பொழுதின் மயக்கத்தில், இப்போ தாண்டவம் வரைக்கும் ஒரு 6 படம் பண்ணிட்டேன். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது கூட மனசில் ஒரு கேள்வி இருந்தது, எல்லாத்தையுமே ஓடிட்டே இருக்கே, என்றைக்காவது ஒரு நாள் நீ லைஃப்பில் ஏதாவது ஒன்று உருப்படியாக எப்போ பண்ண போகிற அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தபோது தான் என் லக், ஐ மஸ்ட் சே திஸ் இஸ் மை லக் தட் ஐ மெட் சுப்பு பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிமை பார்த்து நான் ஃபேஸ்புக்கில் சுப்பு கூட சேட் பண்ணும்போது எங்கள் 2 பேருக்கும் அலைவரிசை ஒரே மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை நம்ம எப்படிடா பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஒரு கதை இருக்குண்ணா அப்படின்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு இந்த கதையை அவன் சொன்னோடனே நான் கேட்டேன் 2வது ஹீரோ யார் அப்படின்னு கேட்டேன். சிரிச்சிட்டோம் நாங்கள் 2 பேரும். கண்டிப்பாக பண்ணலாம்ண்ணா அப்படி அந்த ஒரு நம்பிக்கை தான் இன்றைக்கி இந்த அளவு கொண்டு வந்திருக்கு. ஆக்சுவலாக என்னை கேட்டால் இந்த ஒரு நொடி வந்து என் வாழ்க்கையில் நான் உண்மையிலே கடவுளை உணர்றேன். ஏன் உணர்றேன் அப்படின்னா, நான் யாரோ ரேடியோவில் ஒர்க் பண்ணுறேன், நான் யாரோ ஒரு காலத்தில். ஆனால் அந்த ரேடியோவில் என்ன கேட்டு இவன் ஒரு டெலிவிஷன் ஷோ பண்ணால் அவன் நல்லா வருவான்னு நினச்சி எனக்கு முதல் வாய்ப்பளித்த இயக்குனர் சங்கர் வந்து என் முன்னாடியே உட்காந்துட்ருக்காரு. எனக்கு பேசுகிறதுக்கு நிஜமாக சங்கரை நான் இன்வைட் பண்ணல, கண்டிப்பாக அவங்ககிட்ட நான் சொல்லணும், என்னுடைய கடமை, என்னுடைய சகோதரன் அவன். இந்த படம் பற்றி கூட நான் அவங்ககிட்ட சொல்லலை. பட் ஜஸ்ட் ஒரு அவனை பார்த்த உடனே நான் அவ்வளோ ஆச்சரியப்பட்டேன். இட் வாஸ் மோர் தென் எனிதிங் எல்ஸ் தட் ஐ ஃபெல்ட் காட். ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. இந்த படத்தை பற்றி சொல்லும்போது நாங்கள் முதல்ல ஒரு 2 உண்மையிலே சொல்லிடுறேன், ரவி சார் தப்பான்னு நினைக்காதீங்க. ஒரு 2 ப்ரொடியூசர் நாங்கள் அப்ரோச் பண்ணோம். அப்ரோச் பண்ணும்போது என்னாச்சு, ஒருத்தர் அப்புறம் எல்லாம் சூப்பராக இருக்குது, எல்லாமே பண்ணிடலாம், ப்ரொடக்ஷன் காஸ்ட் மட்டும் நான் பார்த்துக்கிறேன், மிச்சம் எந்த காஸ்ட்டும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. அப்போ நம்ம டைட்டிலில் என்ன போடலாம் அப்படின்னா, இந்த படத்தில் வரும் கதாபாத்திரங்கள், சம்பவங்கள், ஆர்டிஸ்ட் பேமெண்ட் உட்பட அனைத்தும் கற்பனையே அப்படி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். சுட்டக்கதை அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காரு என்னோட தம்பி சுப்பு. அது எவ்வளோ தூரம் சுட்டார், எங்கேருந்து சுட்டாருன்னு தெரியாது. ஸோ இந்த படம் நல்லா வெற்றி அடைக்க என்னோட வாழ்த்துக்கள். என்னோடய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள்.
தயவு செஞ்ச படத்தை வந்து டிவிடியில் பார்க்காதீங்க, தேட்டரில் போய் பாருங்கள். அதுதான் எங்களுக்கும் சந்தோஷம். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட துவக்க விழா, அதாவது அறிமுக விழா இங்கே நடக்குது. இதுக்கு முன்னாடி நலனும் நன்றினையும் அக்காடு ஹோட்டலில் நடந்தது. இந்த 2 படத்தோட ஆடியோ ரிலீஸை யாருமே இமேஜின் பண்ண முடியாத ஒரு தூரத்தில் வைக்கிற ஐடியாவில் இருக்கார். சுவிட்சர்லாண்டில் 2 படத்தோட இசை வெளியீட்டு விழா சுவிட்சர்லாண்டில் பிளான் பண்ணியிருக்காரு பிப்ரவரி மாதம். முடிஞ்சால் உங்களெலாம் கூட்டம் போகிறதுக்கு முயற்சி பண்ணும், பத்திரிகையாளர்கள் எல்லாரையும். இல்லைன்னா நீங்கள் இங்கேருந்தே வாழ்த்துனா நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.